ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் பொச்சாவாமை என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்குகிறோம். பொச்சாவாமை அப்படின்னா என்னன்னா மறதி இல்லாமல் இருத்தல். பொச்சாப்புன்னு சொன்னா மறதின்னு அர்த்தம். கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் குறிக்கோளை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், நம்முடைய கடமை என்ன, நம்ம எதை செய்யணும், இந்த உடலில் வாழ்கின்ற உயிர் இந்த மனித பிறவியை நன்றாக பயன்படுத்த வேண்டுமானால் அதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி செயல்களில் அது ஈடுபட வேண்டும் தனிப்பட்ட முறையில். அதே மாதிரி நம்ம குடும்பத்துடைய லட்சியம் என்ன, சமூகத்தின் லட்சியம் என்ன, நாம் செயல் புரியக்கூடிய பணிபுரியக்கூடிய இடத்தில் நம்முடைய ரோல் என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, அது மட்டும் இல்ல அங்க நம்முடைய குறிக்கோள் என்ன. இந்த குறிக்கோளை பற்றிய தெளிவு மட்டும் இல்ல, அந்த குறிக்கோளிலிருந்து விலகாமல். தாய்மானவர் பாடுவார், வந்த வரவை மறந்து. எதுக்காக வந்தோன்னு மறந்து போயிட்டோமா நம்மலாம் இந்த பூமிக்கு அப்படி சொல்வார். இந்த உலகத்துல கூட ஒரு அரசன் அல்லது தலைவன் அவன் செயல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளோ பெரிய லட்சியம், ஒட்டுமொத்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருக்கிறது. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், 5 வருஷம் கழிச்சு இந்த அரசாங்கத்தை எப்படி விரிவுபடுத்தணும் அதெல்லாம் இருக்கு. ஆக அவன் மறதியுடன் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மறதி அப்படின்னு இது சகஜம் தானே, மறந்து போறது சகஜம் தானே, மறக்க கூடாது. மறக்கிறது தாமச குணம், தமோ குணம். அது திருவள்ளுவர் மடியின்மை அதிகாரத்துல சொல்வார், ஒருத்தன் வாழ்க்கையில நாசமா போகணும்னா அவன் விரும்பி ஏறக்கூடிய படகு இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி 4 பண்புகளை சொல்றார். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர்னு சொன்னா என்ன, ஒரு விஷயத்த ரொம்ப காலம் நீட்டி செய்யறது. மறவினா மறந்து போறது, அதான் இந்த அதிகாரத்துல படிக்க போறோம். அப்புறம் மடினா சோம்பேறித்தனம். துயில்னு சொன்னா அளவுக்கு அதிகமான தூக்கம், பகல் தூக்கம், பொருந்தாத தூக்கம். அதெல்லாம் இது 4 இருந்தா ஒரு மனுஷனும் உருப்பட முடியாது, அவனை சார்ந்த விஷயங்களும் பயனற்று போகும். ஆக இந்த மறவி நம்ம நிறைய விஷயம் செய்யும் போது 1-2 மறந்து போறது ஒன்றும் இதுவல்ல. ஆனா பொதுவாவே நம்ம லட்சியத்தையே மறந்து போயிட்டோம். எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக ஒண்ணு ஆரம்பிச்சோங்கிறதே. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் விஷன் மிஷன் திருப்பி அதை சொல்லிக்கிறது. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா அதுல இருந்து விலகிடக்கூடாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா போயிட்டு இருக்கும், ஒரே ஒரு பர்சன் மாறுவாரு, அப்படியே அதோடைய டைரக்ஷனே மாறி போயிடும். அந்த ஒரு அமைப்பு செயல்படுகின்ற விதமே மாறி போயிடும். ஆனா முக்கிய குறிக்கோள்ல இருந்து விலகாம இருக்கும். செயல்படும் முறையில மாற்றங்கள் வரலாம், ஆனா அந்த பர்பஸ் என்ன, குறிக்கோள் என்ன, அதுல இருந்து விலகாம இருக்குமா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அது சரியா நடக்குதா? மற்றபடி அவர் ஏன் இப்படி பண்றாரு, பி இன்னொரு வாட்டி வேற மாதிரி பண்ணுவார், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த செயல் நன்றாக நடக்கிறதா? நான் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், எனக்கு டிப்ரெஷன், எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நம்ம ராமாயணத்துல பார்த்தா பரதன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த பரதனை விடவா வாழ்க்கையில ஒருத்தருக்கு துயரம் வரப்போகிறது? ஏன்னா ராமர் காட்டுக்கு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரால காட்டுக்கு போனார் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியை சுமந்து கொண்டு
சாதாரண விஷயம் இல்லை. அவரால் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகைகளை ஏந்தி கொண்டு இவர் வந்தாரே நந்தி கிராமத்துக்கு வந்து 14 வருடங்கள் அவர் ஆட்சி பண்ணார். ராமர் மாதிரியே ஜட்டாபாரம் போட்டுண்டார், ராமர் மாதிரியே தவ வாழ்க்கை வாழ்ந்தார்னு படிக்கிறோமே. அந்த பரதன் சாதாரணமா எப்படி இருந்திருப்பார்? நம்மளாம் நினைப்போம் பரதன் ரொம்ப சோகமா அழுதுண்டு, அப்கோர்ஸ் அழுதுண்டு சோகமா தான் இருந்தார். ஆனா சிறப்பாக ஆட்சி புரிந்தார் என்று வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் இந்த துக்கத்தை தாண்டி அவர் மிக சிறப்பாக, எப்படி தெரியும்னா, ராமர் திரும்பி வரும்பொழுது ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார் இல்லையா, அப்ப ஏனோ தானோன்னு ஒப்படைக்கல. அரசாங்கம் பல மடங்கு விரிவு பெற்றிருக்கிறது. படை பலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கஜானா எல்லாமே பல மடங்கு அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல மடங்கு அதெல்லாம் விருத்தி பண்ணியிருக்கார். அப்போ இவர் நன்றாக வழி நடத்தாமல், இவர் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து நடத்தாமல் அது நடந்திருக்குமா? மந்திரிகளே எடுத்து போட்டுன்னு செஞ்சிருவாங்களா? இப்ப பரதனுடைய இன்வால்மெண்ட் அதுல இருந்திருக்கு. பரதராஜ்யம் ராமராஜ்யம் மாதிரி பரதராஜ்யம், இன்டைரக்டா அது ராமராஜ்யம் தானே. அப்படி பரதன் ஆட்சி புரிந்தார். ஏன்னா குறிக்கோளை விட்டு அண்ணா ஒண்ணு சொல்லியிருக்காருன்னா ரொம்ப முக்கியம். என்னோட துக்கம் என்னோட சோகம்லாம் இருக்கட்டும், நான் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னு அந்த மக்களை வந்து, மக்கள் நல்லா இல்லைன்னா ராமர் எவ்வளவு வருத்தப்படுவார். இந்த மக்களை நல்லா பாத்துக்கிறது ராமருக்கு சந்தோஷம் தருமே, அப்படி நினைப்பாராம் பரதன். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன, பொச்சாவாமை ஏன் சொல்றாரு திருவள்ளுவர்னா, அந்த காலத்துல அரசர்கள் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ல ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சோன்னே என்ன ஆகும்னா அந்த மிதமிஞ்சிய ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. பா, அந்த காலத்துல கவிஞர்கள்லாம் வேற பாட்டு எழுது, நீதான் இந்திரன், நீதான் சந்திரன், இந்த பூலோகத்துக்கே நீதான் தலைவன், அப்படி இப்படின்லாம் எழுதுவாங்க. அந்த புகழ் போதை, அதுக்கப்புறம் அந்த கொண்டாட்டம் களிப்பு. எப்பயுமே இந்த போர் வீரர்கள் வந்து அவர்களுடைய பாங்கு எப்படி இருக்கும்னா, நல்லா சண்டை போட்டுட்டு அதுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் உயிரை கொடுத்து சண்டை போடுறாங்களோ, அது உயிரோட நம்ம திரும்பி வந்துட்டோம்னா அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, அது வந்து என்ஜாய் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த என்ஜாய்மெண்ட்ல ஒரு அளவு இருக்கணும். போர் வீரர்கள் கூட என்ஜாய் பண்ணலாம். ஆனா அரசன் அல்லது தலைவன் என்ன பண்ணான்னா, அவனும் அந்த என்ஜாய்மெண்ட் மோடுக்கு போயிட்டான், செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டான். சரி அப்படின்னா திருப்பி எத்தனை பேர் நம்ம மேல படையெடுக்க தயாரா இருக்காங்கன்னு இந்த அரசனுக்கு தெரியாது இல்லையா? அப்போ எல்லா நேரமும் கவனத்துடன் இருக்க வேண்டும். மிதமிஞ்சிய களிப்பு, எப்படி வந்து ஓவரா சோகப்படுறது தப்புன்னு சொல்லுவோம், அதே மிதமிஞ்சிய சந்தோஷமும் தப்பு. வாழ்க்கையில பேலன்ஸ் இருக்கணும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார் பின்னாடி, இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். துன்பம் வரும்பொழுது துடிப்பதும், இன்பம் வருவதும் துள்ளுவதும் அறிவிலியின் செயல். ஒரு பேலன்ஸ்டு மைண்ட், ஒரு எஸ்பெஷலி லீடர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப சீரான மன உடையவனாக இருக்க வேண்டும். துன்பத்திலையும் ஓவரா போய் டொயங்கன்னு விழுந்து உடனே சூசைட் பண்ணிக்கூடாது. இன்பத்திலையும் ஓவரா குதிச்சு கண்ணு மண்ணு தெரியாம உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி அப்படி போயிடக்கூடாது. இந்த செலிப்ரேஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் நல்ல விமன்ஸ் டே, அந்த டே இந்த டே தப்பு இல்லை. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு நம்முடைய கடமையை மறந்து விட்டு நம்ம என்ன குறிக்கோளுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமோ அதுவே மறக்கிற அளவுக்கு இந்த செலிப்ரேஷன் எல்லாம் போகக்கூடாது என்பது கருத்து. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் பண்ணுவார். அதாவது நல்ல ஒரு 10 நாள் விழாக்கள்லாம் முடிஞ்சு டக்குன்னு எல்லாரும் அதுல அப்படியே அதை பத்தியே பேசிட்டு போது, வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், ஹவு ஃபாஸ்ட், இந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பார். வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்தது என்ன பண்ண போறோம். அதுதான் ஒரு கர்மயோகி. கர்மயோகினா என்ன, சுவாமிஜிலாம் லோக சங்கிரகம் பண்ணார். ஞானிகள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படித்தானே வந்து உலக நன்மையின் பொருட்டு செயலாற்றும் போது ஓகே நல்லா நடந்தது, தட்சிணாமூர்த்தி கிருப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், ஹவு ஃபாஸ்ட், இந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பார். நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எவ்ரி 3 months கூப்பிட்டு அடுத்த 3 மாசம் என்ன ப்ரோக்ராம், அடுத்த 6 மாசம் என்ன ஆசிரமத்துல என்ன ப்ரோக்ராம், சுவாமிஜி எந்தெந்த ஊருக்கு டூர் எல்லாம் போறார், என்னென்ன பண்ணணும், இது வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஒரு 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 என்ன சொல்றது, சிலதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுதோ பட் ஆனா ஒரு பிளான் இல்லாம இருக்கவே இருக்காது. இயர்லி பிளானே இருக்கும், எங்க இந்த ஊருக்கு போறோம், என்னென்ன பண்ண போறோம், என்ன. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ அதுதான் நம்மள வந்து குறிக்கோளை நோக்கி டிரைவ் பண்ணும். அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் சூப்பரா நடந்து முடிஞ்சிடுச்சு, அப்படியே அதுல வந்து பணியாற்றவர்கள் உட்காரலாம். ஆனா ஒரு தலைவன் அப்படி உட்கார முடியாது. அவனுக்கு வந்து எப்பயுமே அடுத்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து எண்டு கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சிக்கல்கள் வரும். நிறைய ஒரு அரசனா இருந்தா திரும்பி போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரும். அப்ப எப்படி இவன் என்ஜாயே பண்ணக்கூடாது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா அவன் குறிக்கோளை மறந்து விடக்கூடாது. இங்க வந்து மறதி எதனால வரும்னா, இங்க வந்து ஓவர் களிப்புனால வரும் மறதி. அதை பத்தி திருவள்ளுவர் ரொம்ப அழகா, அதாவது எவ்வளவு கருணை இருந்தால் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை அருளி செய்திருப்பார். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான மனித பண்பு இல்லையா?
ஒரு பெரிய ஒரு ஒரு சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், ஒரு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி என்ன சந்தோஷம், சந்தோஷத்துல அதாவது அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றத தப்புன்னு சொல்ல, அதுலயே நின்றக்கூடாது. அதனால நமக்கு வாழ்க்கையில ஒரு கேர்லெஸ்னஸோ மறதியோ நம்ம முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையோ வந்துடக்கூடாது. நான் சொல்றதை வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப 10th வந்து நான் இது சாதாரண நடக்கிற விஷயம். 10th வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்குறாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா 12th வருவாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அந்த 10th பண்ணோடனே உடனே வந்து கப்பை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பெரிய பெரிய ஆனரா நம்ம தான். கடைசியில் 12th பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போவாங்க. எப்பயுமே இந்த செலிப்ரேஷன் மோட்ல இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா சொல்லிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்கு. அதான் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அப்படியே நம்ம வந்து முடங்கி போயிடக்கூடாது, தேங்கி போயிடக்கூடாது. முக்கியமா குறிக்கோளை மறந்து விடக்கூடாது. அந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கலாம். வீட்லயே கூட குழந்தைங்க எல்லாம் லீவ் விட்டா ஜாலியா இருப்பாங்க. அம்மா அப்பா அப்படி இருக்க முடியுமா? அம்மா அப்பா ஆஃபீஸ் போய் ஆகணும். அம்மா அப்பா வந்து லீவு நாளோ ஒர்க்கிங் டேவோ சாப்பாட்டுக்கு என்னன்னு பிளான் பண்ணாம இருக்க முடியுமா? அம்மா அப்பாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, வேலைக்கு போக வேண்டிய பொறுப்பு இருக்காக. அந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து குடிமக்களை வந்து தன்னுடைய குழந்தைகள் மாதிரி தானே பார்த்துக்கணும். ஆக இதெல்லாம் கருத்தில் கொண்டு திருவள்ளுவர் ரொம்ப கருணையோட இந்த அதிகாரத்தை அருளி செய்திருக்கார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டியது. நமக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கிறோம் அப்படின்னும் போது கூட நம்ம நிதானப்படுத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கையில் நம் குறிக்கோளை மறந்து விடாமல் இருப்பதற்கு இந்த அதிகாரம் பேருதவி புரியும். முதல் குறள். இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. சிறந்த அப்படின்னா அளவு கடந்த, கண்ணு மண்ணு தெரியாம. உவகை அப்படின்னா அப்படியே வெளியில தெரியறது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கிறது. மாத்தி மாத்தி கூட சொல்லுவாங்க. அதாவது மனசுக்குள்ளேயும் ஒரே சந்தோஷம், வெளியிலயும் அது வெளிப்படுது. எப்படி விஷாதம்னு அர்ஜுனுடைய துயரம் வெளிப்பட்டதோ அதே மாதிரி நம்மளுடைய சந்தோஷமும் உடல் மொழியில வெளிப்படும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா சிறந்தன இந்த இடத்துல சிறந்தன கிரேட்னு அர்த்தம். அளவு கடந்த, கண்ணு மண்ணு தெரியாம. சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. சோர்வுன்னா அதனால் உண்டாகக்கூடிய மறதி. மறதி வந்து இறந்த வெகுளியின் தீதே. மிக பெருசா ஒருத்தன் கோவப்படும். இறந்த வெகுளினா ரொம்ப அதிகமான கோபம். அதை காட்டிலும் இது ரொம்ப கெடுதலை விளைவிக்கும். தீதே தேற்றேகாரம் வேற போட்டிருக்காரு. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படின்னு அதனால மறந்து போறது. எதை மறந்து போறது? வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, தன்னுடைய நிலைப்பாடு என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நிலை தடுமாறி போகிறது அப்படிங்கிறது வந்து பயங்கரமா கோவப்படுறதை விட அதிக தீமையை தரும். ராமாயணத்துல மதுவனம் அப்படின்னு ஒரு காடு, அந்த காட்டை வந்து வானரர்கள்லாம் அழித்து துவம்சம் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்வார் சுக்ரீவன்ட்ட. உடனே வந்து சுக்ரீவன் சொல்வார், ஹனுமர் திரும்பி வந்துட்டார். ஏன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வானரர்கள்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்க. ஒரு மீறி போய் பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் நடந்திருக்கு. இது கெஸ் பண்றாரு சுக்ரீவன் வந்து ஹனுமார் வரத்துக்கு முன்னாடியே ஹனுமார் வந்தாச்சு, இல்லாட்டி இப்படி நடக்காது. அப்ப அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, மதுவனத்தை அழித்து அப்படியே வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்திருக்காரு. அது ஓகே. பட் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். அது வந்து சரியா தப்பா அதுக்குள்ளெல்லாம் நான் போல, எக்ஸாம்பிளா சொல்றேன். இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிதமிஞ்சிய வெற்றி களிப்பினால் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்து விடுவது அப்படிங்கிறது மிதமிஞ்சிய கோபத்தை காட்டிலும் அதிகமான தீமையை விளைவிக்கும். வாழ்க்கையில அதனாலதான் தோல்விகள் வந்து நம்மை பக்குவப்படுத்துவது போல் வெற்றிகள் பக்குவப்படுத்தாது. இது நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை. வாழ்க்கையில ஒரு அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒழுங்கா இருப்போம். இப்ப வந்து எல்லாம் சரியா இருக்கும்போது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. வந்து டாக்டர் டக்குன்னு கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு ஹெல்த் சரியா இல்லை இப்படி ஆகும், உடனே ஒரு சீரியஸ்னஸ் வருது இல்லையா? அப்பதான் சீரியஸா நம்ம உடம்ப பத்தியே நம்ம யோசிப்போம். அப்பதான் சீரியஸா அது வரைக்கும் நம்ம வந்து நல்ல இந்த மாதிரி ஆரோக்கியமா சாப்பிடணும், ஜங்க் எல்லாம் விடணும் அப்படின்னு நினைக்கும் போது அது சீரியஸா நடக்காது. ஆனா எப்ப நமக்கு வந்து அதோடைய இது வந்து புரிஞ்சுதோ நமக்கு வந்து, அப்ப வந்து ஒரு அடி வாழ்க்கையில அதனால தோல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தரக்கூடிய பாடத்தை வந்து வெற்றி தரதில்லை. தோல்வி வந்து வாழ்க்கையை பற்றி நம்மளை சிந்திக்க வைக்கும். தத்துவ கேள்விகள்லாம் கேட்போம். ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், பாட்டெல்லாம் பாடுவோம் எல்லாம். ஏன் வந்து எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, கடவுளை தேடுறது, இது எல்லாமே எப்ப நடக்கும்னா தோல்வி வரும்போதுதான். வெற்றி வந்து நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது. 4 பேர் பாராட்டுவாங்க, அந்த புகழ் போதை, 4 பேர் பாராட்டுறது. அந்த ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கு அப்புறம் வந்து எங்க போனாலும் வெறும் பாராட்டு விழாவா இருக்கும். ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆனர், ஒரு செலிபிரேட். அதுக்காக உழைச்சிருக்காங்கன்னு இல்லைன்னு சொல்லது, டிசர்வ் இட், அதெல்லாம் ஓகே. ஆனா
அந்த பர்சன் அதோட நின்றக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் மேல மேல இருக்கு இல்லையா? மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிம்பாங்களே, அது மாதிரி எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து இது இறைவனுடைய இதுவா அருளால நடந்தது, பெரியவங்களால நடந்தது. அந்த பர்சனுக்கு வாழ்க்கையில அடுத்தது என்ன? அப்ப அதை வந்து அவருடைய வெற்றியை சமூகத்திற்குரிய பயனாக அவர் எப்படி மாற்றப் போகிறார்? அதற்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வெற்றிலேயே வெற்றி களி. அப்ப உலகம் என்ன பண்ணும்னா டக்குன்னு மறந்து போயிடும். நம்ம இன்னைக்கு கொண்டாடுவோம் ஒரு பர்சனை, ஒரு வாரம் கழிச்சு வேற ஒரு அந்த ஸ்டேஜ்ல மாறிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம வந்து விடாம ஓடிட்டே இருந்தாதான் வாழ்க்கையில உருப்படியான செயல்களை செய்ய முடியும். அப்ப வெற்றி எல்லாம் பை ப்ராடக்டா வரதா? வெற்றி, பாராட்டு, அங்கீகாரம் அதெல்லாம் வருதோ வரலையோ சந்தோஷமாக நம்முடைய காரியங்களை நம்மால் செய்து கொண்டே போய் கொண்டிருக்க முடியும். அதனால இது ரொம்ப இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். எப்படி மிதமிஞ்சிய சோகம் வாழ்க்கையை வந்து நாசப்படுத்தி டிப்ரெஷன்ல போயிட்டான்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறனால, அதே மாதிரி இது வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட், ஓவர் வெல்ம், என்ன பண்றோம்னு தெரியாம அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது கூட நம்ம வந்து நிதானமா பேச மாட்டோம். எதையாவது சொல்லி வைப்போம். வந்து இந்த வாக்கு கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் நடக்கும். எதையாவது சொல்லி நீ அப்ப சொன்னியேனா, நான் அப்ப வந்து ஒரு நிலையிலேயே இல்லை, ஏதோ சொல்லிட்டேன், அதையா சீரியஸா எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்து டக்குன்னு அப்படி முத்து மாலையை கழட்டி அப்படி கொடுப்பாங்க பாத்தீங்களா, சினிமால எல்லாம் வந்து டக்குன்னு அப்படி அந்த மாதிரி ஏதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியங்கள் நிறைய நடக்கும். நம்ம எப்பொழுதுமே அறிவின் கட்டுப்பாட்டுல தான் நம்முடைய வாழ்க்கை இயங்க வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கை மட்டுமில்ல, நம்மை சார்ந்தவர்களின் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்காது. அதனால நிதானம் என்பது மிக மிக முக்கியம் என்பது இந்த குறளிலிருந்து நாம் அறிவது. முக்கியமா நம்ம வந்து இந்த மிதமிஞ்சிய வெற்றி களிப்பினால மறதின் ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு வந்துவிடக் கூடாது. அது மிதமிஞ்சிய கோபத்தை காட்டிலும் தீங்கை விளைவிக்கும். அடுத்த குறள். பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. நிச்ச நிரப்பு, நிச்ச நிரப்புன்னு சொன்னா தொடர்ச்சியான வறுமை. வறுமைனா சாதாரணமா கொஞ்ச நாள் வறுமை இல்லை, தொடர்ந்து வறுமையே வந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாவே ஒருத்தனுக்கு வந்து வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் ரொம்ப அறிவாளியா இருந்தா கூட அது அறிவினை கொல்லுமா. போ, நான் இனிமே நான் வந்து ஒழுக்கமா இருந்து என்ன செய்ய போறேன், எனக்கு வந்து சாப்பாடு பசிங்கிறது சாதாரண விஷயம். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். அதுல மானம், கல்வி எல்லாம் வரும். எல்லாமே அது அவன் வந்து அறிவே வேலை செய்யாது. அவன் வந்து மிதபிஞ்சிய வறுமையில இருக்கான், ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னும் போது அறிவு வேலை செய்யாது இல்லையா? அப்போ வறுமையின் தொடர்ச்சி என்பது அறிவினை கொன்றுவிடும், அறிவை காலி பண்ணிடும். நம்ம அந்த நேரத்துல போய் சட்டம் ஒழுங்கெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டுல எல்லாரும் பட்டினி கிடக்காங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னும் போது ஒண்ணுமே புரியாது. அப்ப வந்து அதுதானே காரணமா சொல்றாங்க. திருவள்ளுவர் இந்த வறுமையை பற்றி நிறைய இரவு அச்சம் பின்னாடியிலான வறுமை துன்பம்ங்கிறது சாதாரணமானது அல்ல. அடுத்த வேளை உணவு இல்லை அப்படின் போது அவங்களோட நிலை எப்படி இருக்கும், அது ஒரு என்ன மாதிரி இன்செக்யூரிட்டி இருக்கும் மனசுல. அப்ப வந்து அவங்கள்ட்ட போய் தர்மம், நீதி, நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எப்படி வந்து வறுமையின் தொடர்ச்சி அறிவினை கொல்லுமோ அது மாதிரி பொச்சாப்புனா மறந்து விடுதல், தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை, தான் சார்ந்த இடத்தின் குறிக்கோளை மறந்து விடுதல் புகழை கொல்லும். எக்ஸாம்பிளா சொல்றேன், எப்படி வறுமையின் தொடர்ச்சி அறிவினை கொன்று விடுமோ அது போல பொச்சாப்பு, இந்த மறதியானது, கேர்லெஸ்னஸ், அலட்சிய போக்கு அப்படின்னு சொல்லலாம், அது வந்து புகழை கொன்று விடும். வாழ்க்கையில அவன் சீரியஸா ஒண்ணும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் அந்த வெற்றியே போதும், ஒரு இது பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அதுலயே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா நாளாக அவனுடைய புகழ் மங்கி விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஏன்னா உலகம் வந்து அவனுடைய அது அவ்வளவு பெரிய விஷயத்தை ரீச் பண்ணிட்டான், உலகமும் அவனை பாராட்டிடுச்சு. அவனால உலகத்திற்கு என்ன பிரயோஜனம்? அந்த வெற்றியை மாத்திரமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நம்ம பாருங்க, நம்ம நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம அப்படி கொண்டாடுறோம். அவங்களுக்காக பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், ரசிகர் மன்றம், அது இது, உயிரை கொடுப்பேன், தலைவா எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த வெற்றி களிப்புல இருக்கிற அந்த தலைவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த செல்வத்தை வைத்து சமூகத்திற்கு என்ன வழங்கினார்? தமிழ்நாட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது பெரிய கேள்விக்குறிதானே. இப்ப கர்நாடகால கேள்விப்படுறோம், ஒரு நடிகர் இப்ப சமீபத்துல இறந்து போனார், புனீத் நினைக்கிறேன், அவர் ராஜ்குமார் அவருடைய மகன். அவர் அவ்வளோ வந்து ஏழை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. என்னமோ நிறைய நம்பர் 26 ஸ்கூல் என்னமோ சொல்றாங்க. அவ்வளோ, அதாவது மக்கள் நம்மளை கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு மேல நம்ம செய்யணும், அந்த ஒரு கொடுக்கணுங்கிற மனசு அதெல்லாம் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். வந்து அப்ப என்ன கொண்டாடுவோம், எல்லா நேரமும் நம்மளை கொண்டாடிட்டே இருக்கணும், நம்ம அதுல மயங்கிடக்கூடாது. பொதுவா மத்தவங்களுடைய பாராட்டுக்கு மயங்கிறதுங்கிறது ஒரு பெரிய போதை. அதனால உலகத்துல எல்லாரும் நம்மளை பாராட்டி எழுதிட்டாங்க, பாராட்டு விழா நடத்திட்டாங்க, அவங்க கூப்பிட்டு அவார்டு கொடுத்துட்டாங்க, இவங்க அதோட அது வந்து டெம்பரரிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும்.
அந்த நேரம் பார்க்க அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சா கூட அது வந்து ஃபிளீட்டிங், அது ஒரு மொமெண்ட்ரி, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த ஸ்டேஜை விட்டு நம்ம இறங்கி ஆகணும், வாழ்க்கை தொடர்ந்தாகணும். நாம் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அது நம்ம வெற்றி பெற்றோமோ தோல்வி பெற்றோமோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது நம்மளுடைய இதுல வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. அது வந்து வெற்றி வந்தா வெற்றி, தோல்வி வந்தா தோல்வி. ஆனா நமக்கு லட்சியம் குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கே, அதை நோக்கி நான் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க வேண்டும், அப்படி இருக்கணுமா. பெரிய மகான்கள்லாம் நீங்க புகழ்ந்தீங்கன்னா ஒரு மேட்டர், அவங்களுக்கு அது விஷயமாவே இருக்காது. யாரு புகழுக்கு மயங்குறாங்களோ அவங்கள ஈஸியா வந்து காலி பண்ணிடவும் முடியும், அதுவும் ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து வாழ்க்கையில வந்து அவங்களை ஏமாற்றி விட முடியும். புகழுக்கு இரையாபவர்கள் நிறைய பேர் உண்டு. அதனால பொச்சாப்பு புகழை கொல்லும். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி மறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு புகழெல்லாம் இருக்காதுப்பா, நீ குறிக்கோளை மறந்துட்டு என்னமோ ஒரு வாட்டி சரி 1984 அதை பண்ணின, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணல, அவ்வளவுதான். பொச்சாப்பு புகழை கொல்லும். சிலதெல்லாம் ஒன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, ஆனா அதுக்கப்புறம் அவரோட லைஃப் தொடர்கிறது இல்லையா. அந்த தலைவர் அந்த அரசனை நம்பி அந்த மக்கள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பெரிய அரசாங்கம் ராஜ்யம் இருக்கு, அவங்களுக்கு தொடர்ந்த பங்களிப்பு என்ன தராரு அவர், தொடர்ச்சியான பங்களிப்பு, கன்சிஸ்டன்ட் கான்ட்ரிபியூஷன், அதுதான் புகழை தரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நான் வெற்றி அடைஞ்சிட்டு அதுலயே நான் வெற்றி கழுப்புல மயங்கி போய் அப்படியே உட்காந்துட்டேன்னு சொன்னா அது புகழை அழித்து விடும். எப்படின்னா, எப்படி வறுமையின் தொடர்ச்சியானது அறிவை அழித்து விடுமோ அப்படி அப்படியே நின்னுடாத பவர் நெவர் கெட் ஸ்டாக்னேட்டட். ஒரு இடத்துல அப்படியே தேங்கி போயிட்டனா குட்டை, ஓடிக்கொண்டே இருந்தாதான் நீர், நீ நீர் போன்று ஓடிக்கொண்டே இரு, நதி போன்று ஓடிக்கொண்டே இருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. அடுத்த குறள். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. முன்னாடி என்ன சொன்னார், பொச்சாப்பு, இந்த மறதி இருக்கிறவனுக்கு, வாழ்க்கையை பற்றின அலட்சியம், குறிக்கோளை பற்றி நினைவில்லாமல் ஏதோ இந்த வெற்றி கழுப்பில் மிதந்து கொண்டிருப்பவனுக்கு புகழ் வந்து குறைஞ்சு விடும், அது அந்த தன்மை வந்து புகழை அழித்து விடும் சொன்னார் இல்லையா. அதே கருத்தை தான் இங்க இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாரு. இதை நான் மட்டும் சொல்லல, எல்லா சாஸ்திர நூல்களும் சொல்கின்றனன்னு சொல்றாரு. என்ன பாருங்க, பொச்சாப்பார்க்கு புகழ்மை இல்லை. யார் ஒருத்தன் குறிக்கோளை மறந்துட்டு அப்படியே வந்து ஒரு மெதப்பிலேயே இருக்கானோ, மெதப்பு தான் சரியான விட, ரொம்ப மெதப்பிலேயே இருக்கானோ அவனுக்கு புகழ் கிடைக்காது. இன்னொரு இடத்துலயும் ஆதிசங்கரர் கோட் பண்ணுவார், அதாவது ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்திலேருந்து ஒண்ணு கோட் பண்ணுவார். அதாவது ரொம்ப மிதமிஞ்சிய வெற்றி கழிப்புல என்ன பண்ணுவானா, கர்வம் வரும் இல்லையா. கர்வம் வந்துன்னா மற்றவங்களை மரியாதை இல்லாம நடத்துவான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பாக்குறோம் இல்லையா நம்ம அரசியல் மேடைகள்ல எவ்வளவோ பேர் இப்படி தரம் தாழ்ந்து பேசுவதெல்லாம் பார்க்க, என்ன தைரியத்துல பேசுறாங்க அப்படின்னு, நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க, நம்ம ரொம்ப பெரிய ஸ்டார், நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. முகம் சுளிக்க வைக்கிற லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க இல்லையா. மாதிரி பொச்சாப்பார்க்கு, யார் இந்த மாதிரி வெற்றி கழிப்பில் மிதப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு புகழ்மை இல்லை, அவன் புகழ் அடைய மாட்டாங்க. அது இப்ப நான் சொன்னேன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. உலகத்துல, இந்த உலகத்துல எப்பால், எந்த பாலை நீங்க அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால், எந்த பால், எந்த சாஸ்திர நூலை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். துணிவுனா முடிவு, அதோட கன்க்ளூஷன் அதுதான். எல்லா சாஸ்திரத்தை சேர்ந்தவர்களும், அதாவது எல்லா அறிஞர்களுடைய மொத்த கருத்து, முடிந்த கருத்து இது. அவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. எந்த ஃபீல்ட்ல எடுத்துட்டாலும் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூடோட இருக்கான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான், தன்னை பெரிய ஆள்னு நினைச்சுக்கிறான், அவன் ஏதோ ஒரு வெற்றிக்கு அப்புறம் அவனை கையிலே பிடிக்க முடியல, அந்த அடையாளத்தோடய அவன் சுத்துறான், அதுக்கப்புறம் உலகத்துல உருப்படியா ஒன்னும் காரியப்படலைன்னா அது புகழ் அழிஞ்சுதான் போகும். அந்த ஒரே ஒரு ஆனருக்காக லைஃப் லாங்லாம் யாரும் கொண்டாட மாட்டாங்க. அதுல சிக்கிறது வந்து அவனுக்கும் நல்லதில்லை, அவனை சேர்ந்தவர்களும் நல்லதில்லை. முக்கியமா இங்க வந்து தலைவனை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அரசன் அல்லது தலைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் தன்னுடைய வெற்றி கழிப்பில் அப்படியே மூழ்கிவிடக் கூடாது. அதே தன்னை வியத்தல், அதான் சரியான வார்த்தை. தன்னை வியத்தல்ங்கிறது ஒரு நோய். என்னது, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அதாவது ராமரை பத்தி ரொம்ப அழகா ஒரு ராமாயணத்துல அவர் வந்து தன்னை பத்தி பெருசா நினைச்சுக்கவே மாட்டாராம். ஸ்வேன விஸ்மிதா, அதாவது நம்ம எவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நம்மளை பத்தி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனசுக்குள்ள ஒரு இது என்ன, நம்ம பெரிய சாதனை பண்ணிட்டோம், நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் ராமருக்கு கிடையாதுன்னு வரும். இன்னும் ரொம்ப தூரம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் ஜஸ்ட் அ லேர்னர். ஆரம்பத்திற்கு ஏதோ கொஞ்சம் இறைவனோட அருளால, என்னுடைய முயற்சியால சில நல்ல விஷயங்கள் நடக்கின்றன, குட், அந்த ஆட்டிடியூட் இருக்கணுமே தவிர
எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறதுனால தானே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்வம் வரும், மத்தவங்களை மதிக்காத தன்மை வரும். அதனால இதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனப்பான்மை அல்ல. பொச்சாப்புங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க யார் வந்தாலும் ஒரு எக்ஸாம்ல மார்க் வாங்கினா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு சைக்காலஜில திட்டக்கூட திட்டுறாங்க. ஆனா நம்ம பெரியவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க இந்த விஷயத்துல. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய வந்து பாராட்டவே மாட்டாரு. ஏன்னா வேதம்லாம் படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க எல்லாம் வீட்டுல படிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு இதுக்காக பயந்து, வேற ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு ஒண்ணும் திட்டக்கூடாது, அவங்க எல்லாம் காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்க அப்படி கிடையாது. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பாராட்டு வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு படிப்புல சீரியஸ்னஸ் போயிடும். அதுக்காக வந்து சொல்ல மாட்டாங்களாம், பாராட்ட மாட்டாங்களாம். இப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு. அதாவது குரு வந்து சிஷ்யனை பாராட்ட மாட்டார், அப்பா மகனை பாராட்ட மாட்டார், ராஜாவை வந்து முகத்துக்கு நேரம் பாராட்டலாமா, அதே மாதிரி கடவுளையும் கடவுளுக்கெல்லாம் அதனால கர்வம் வராது. வேலை செய்பவர்கள் வந்து வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராட்டலாம், தன்னுடைய மகனையோ தன்னுடைய சிஷ்யனையோ பாராட்டக்கூடாது. அப்படி அதாவது அவன் முகத்துக்கு நேரம் பாராட்ட, மத்தவங்கள்ட்ட பெருமையா சொல்லிப்பாங்க, என்னமா படிக்கிறான் தெரியுமா, பா என்னமா பண்றான் தெரியுமான்னு பெருமைப்பட்டுப்பாங்க. ஆனா அவனுக்கு நேரம் சொல்வது அவனுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாகிவிடும் அப்படின்னு நினைச்சு சொல்ல மாட்டாங்களாம். மத்தபடி சந்தோஷம்தான், அவங்களுக்கு கூட பொறாமை கிடையாது. ஐயோ இந்த பையன் நம்மளை விட மீறி வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஆனா ஜென்ரலி சிஷ்யன் தன்னை ஜெயிக்க வேண்டும்னு தான் குரு ஆசைப்படுவார் பாரத பண்பாட்டுல, அப்படி இருக்கும். ஆனா வந்து ஏன் புகழ மாட்டாங்க அப்படின்னா, அவனுக்கு கர்வம் வந்து விடக்கூடாது, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும், அவன் தேங்கி நின்றக்கூடாது. அவனை யார் பாராட்டணும், வெளியில சான்றோர்கள்லாம் பாராட்டணும், நம்மளே பாராட்டுறதுல என்ன இருக்கு, நம்ம குழந்தைய நம்மளே பாராட்டுறதா, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டணும் இல்லையா, அந்த மாதிரி இவனை வளர்க்கணுங்கிறதுல குறிக்கோள் செலுத்துவாங்களாம். ஆக பொச்சாப்பாருக்கு புகழ்மை இல்லை. யார் இந்த வெற்றி கழிப்புல அப்படியே வந்து மயங்கி போயிடுறாங்களோ அவர்களுக்கு புகழ் கிடைக்காது. இது எல்லா நூல்களின் ஒட்டுமொத்த கருத்துன்னு சொல்றாரு. அடுத்த குறள். அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை, பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை, பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. அச்சம் உடையார்க்கு, ஒருத்தருக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு வச்சுக்கலாமே, அவனுக்கு அரண் இல்லை. அதாவது அரண் இருந்தும் அவன் பாதுகாப்பா ஃபீல் பண்ண மாட்டான். அரண்னா என்ன, கோட்டை, ஃபோர்ட், எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கு, ஆனாலும் இவனுக்கு பயம் போகவே மாட்டேங்குது. இன்செக்யூரிட்டி, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பின்மையில இருக்கான்னா அவனை நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு வந்து அரண் இருந்தும் அவனுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா அவன் அதுல பாதுகாப்பை உணரவில்லை. அதே மாதிரி பொச்சாப்பு உடையாருக்கு, யார் ஒருத்தர் மறதியில என்ன பண்ணுவானா, ஃபைல் எடுத்துட்டு சபார்டினேட் வரும், நாளைக்கு பாத்துக்கலாம் சார், அப்புறம் பாத்துக்கலாம் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சா, பாத்துக்கலாம் சார் அப்படின்னு அவனே தள்ளி போடுறான்னு வச்சுக்கோங்க, அவனே போஸ்ட்போன் பண்றான். பொச்சாப்பு உடையாருக்கு நன்குனா எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கலாம், ஆங்கு இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து அதனால வந்து ஒரு நன்மையும் ஏற்பட போகுது, பாக்கி எல்லாம் சரியா அவனுக்கு இருந்தா கூட அவன் இனி வெற்றி அடைய போவதில்லைன்னு அர்த்தம். ஆங்கில்லைன்னா அவனுக்கு இனிமே எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா அவனோட அலட்சிய போக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு அரசன் அல்லது தலைவன் சீரியஸா இல்ல அப்படின்னா அவன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவரே ரிலாக்ஸ்டா இருக்காரு, நம்மளும் ரிலாக்ஸ்டா, அந்த இது வந்து ஆட்டிடியூட் அப்படியே வந்து அலையாக பரவும் இல்லையா. எப்படி வந்து பயம் உடையவனுக்கு அரணால் பாதுகாப்பு இல்லையோ, அதே மாதிரி இந்த மறதி உடையவனுக்கு பாக்கியெல்லாம் சரியா இருந்தாலும் அதனால பயன் இல்லை, இவன் முன்னேற மாட்டான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு இவனுடைய முன்னேற்றம்னு அப்படின்னு அர்த்தம். பொச்சாப்பு உடையாருக்கு நன்கு இல்லை. இப்ப சுவாமிஜி எல்லாம் எவ்வளவோ உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நாங்களே கேட்போம், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், சுவாமிஜி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, இதை வேணா நாளைக்கு பாத்துக்கலாமா இந்த வேலை, இல்ல கொண்டா அந்த ஃபைல் எடுத்துட்டு வா, நம்மளெல்லாம் இனிமே குழிக்குள்ள போடுற அன்னைக்குதான் நமக்கு ரெஸ்ட். அப்படி இந்த வார்த்தையே சொல்வார். குழிக்குள்ளனா சன்னியாசிகள் எல்லாம் குழி வெட்டி அதுக்குள்ளதான் அவங்க சரீரத்தை வந்து இது பண்ணுவாங்க, சமாதி வைப்பாங்க. அவருக்கு நல்லா தெரியும், அது தானே குழியெல்லாம் வெட்டி வச்சிருந்தாரு. அப்ப சொல்றாரு, நம்மளெல்லாம் குழிக்குள்ள போடுற அன்னைக்குதான் நமக்கு ரெஸ்ட், கொண்டா அப்படின்னு அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் சீரியஸா இல்ல அப்படின்னா எல்லாருமே வந்து அது மாதிரி அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த சென்ஸ் ரிலாக்ஸேஷன் தப்பு இல்லை, ஆனா வந்து அலட்சிய போக்கு தப்பு தானே. அப்ப வந்து அவரவர் கடமையை செய்யாம இருந்துருவாங்க. நம்ம தலைவன் சரியா கடமையை செஞ்சாதான் மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப தலைமை பொறுப்புல இருக்கிற நம்ம கரெக்டா பிரேயருக்கு வரணும், நம்ம கரெக்டா ஆஃபீஸ் வரணும், நம்ம கரெக்டா எல்லா வேலையும் பார்க்கணும், அதுவே உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைப்பாரு. அதான் ஒரு தலைவனுக்கு அழகு. இந்த குறள்ல என்ன பார்த்தோம், திரும்ப சொல்றேன். அச்சமுடையாருக்கு அரண் இல்லை. யாருக்கு மனசுல ரொம்ப பாதுகாப்பின்மை இருக்கோ அவனுக்கு வந்து அரண்னால பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இது எக்ஸாம்பிள், யார் ஒருத்தனுக்கு இந்த அலட்சிய போக்கு இருக்கோ, குறிக்கோளை மறந்து விட்டு ஒரு வெற்றி கழிப்புல மிதந்துட்டு இருக்கானோ, அவனுக்கு சுத்தி எல்லாம் இருந்தா கூட அவன் அதனால அவனுக்கு பயன் இல்லை. எவ்வளவோ பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டான்.
எவ்வளவோ அவன்கிட்ட இருக்கிற பொருள் பலமாகட்டும், ஆள் பலமாகட்டும், அவன்கிட்ட இருக்கிறத வச்சு சொசைட்டிக்கு எவ்வளவோ செய்யலாம். ஆனா செய்ய மாட்டான். ஏன்னா அவன் ஒரு வெற்றி கழிப்புல இருக்கான். ஏன்னா அவன் ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டான். அவனை ஒரு பெரிய ஆள்னு இந்த சமூகம் ஒட்டு கொண்டு விட்டது. அதனால அதுக்கு மேல வந்து செய்ய வேணாம்னு நினைக்கிறான். அவனால இந்த சமூகத்திற்கும் பயன் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கும் பயன் இல்லை. அடுத்த குறள். முன்னுறக் காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்னுறக் காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்னுறக் காவாது, ஃபார் லுக்கிங்னஸ். ஒரு தலைவனுக்கு வந்து எப்பயுமே இந்த தூரதிருஷ்டி இருக்கணும். 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது கம்பெனி, 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது, இதுக்கு அடுத்த சக்சஸர் யாரு, இது இது எப்படி நடக்கும், நான் இல்லாட்டாலும் இதெல்லாம் எப்படி நடக்கும், அவ்வளவு பிளான் பண்ணணும். வந்து முன்னுற காவாதுன்னா ஒரு பிரச்சனை வரும்பொழுது அலட்சியமா இவன் வந்து கவனிக்காம விட்டுட்டான்னு வச்சுக்கலாம். காவாது இழுக்கியான். இழுக்கியான்னா ஒரு ஃபெயிலியர்னா என்ன, இவன் கவனிக்காம விட்டதுனால ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம் வந்துருச்சு, இவனுக்கும் ஒரு கஷ்டம், இந்த சமூகத்து அவனுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்து விட்டது, ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுது. இவனுடைய அலட்சிய போக்கால் நிகழ்ந்த கஷ்டம். அது என்னன்னா, அது வந்து பின்னூறு, அது வந்து பின்னாடிதான் நினைச்சு பார்த்து தன்னுடைய பிழையை நினைச்சு இறங்கி விடும், வருத்தப்பட நேரிடும். முன்னாடி இவன் யோசிச்சு செயல்படாததுனால, எப்பெல்லாம் இவன் கவனமா செயல்பட, ஒரு அரசன் தலைவன் வந்து எவ்வளவு விழிப்புணர்வோடு செயல்படும், அப்படிலாம் செயல்படாததுனால இழுக்கியான், he has failed from protecting his country அப்படி வச்சுக்கலாம். அவனோட நாட்டு மக்களை அவன் காப்பாற்ற தவறி விட்டான், இல்ல ஏதோ ஒன்ன செய்ய தவறி விட்டான். அதனால தன் பிழை அதனால ஏற்பட்ட தன் பிழை இறங்கி விடும். எப்ப நான் பின்னூறு, பின்னாடி அதை நினைச்சு தன்னுடைய பிழையை நினைச்சு அவன் வருத்தப்பட நேரிடும். இது முன்னாடி 2 இடத்துல சொன்னார் திருவள்ளுவர். அதாவது அறிவுடைமையில சொன்னார். அறிவுடைமையில என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான குறள் இருக்கிறது. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அப்புறம் என்ன வரப்போகுதுங்கிறது தெரியுமா, ஜோசியத்தினால இல்ல, எனக்கே தெரியும். இப்படி சரியா வேலை பார்த்தா எல்லாம் சரியா நடக்கும், இங்க அலட்சியமா கோட்டை விட்டா அங்க கோட்டை போயிடும், அது தெரியும் இல்லையா. அது ஒரு, நான் இப்போ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்லா நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருந்தேன்னா எனக்கு பெருசா வியாதி வராது, வியாதி வந்தாலும் சமாளிப்பேன். நான் இப்ப அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். கண்டதை சாப்பிட்டு கண்டபடி நான் ஒரு கண்ணாப்பினான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வேன் அப்படின்னா பின்னாடி நோய் வரதான் செய்யும். இந்த அறிவு வேணும் இல்லையா. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அது மாதிரி ரொம்ப லைஃப்ல வந்து எல்லா விஷயத்திலயும் ஒரு கவனத்துடன் அலர்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து அப்படியே தாங்க முடியாத கஷ்டம்னு ஒண்ணும் வராதுங்கிறார் திருவள்ளுவர். அதிர வருவதோர் நோய் ஒண்ணும் இருக்காது இல்லைங்கிறார். அதே மாதிரி குற்றம் கடிதல் அதிகாரத்திலையும் ஒண்ணு சொன்னார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, குற்றம் கடிதல். அதாவது அரசனுடைய முக்கியமான பண்பு என்னன்னா, அவன் எப்பொழுதுமே துன்பம் என்னெல்லாம் வரலாம், வாட் ஆர் த பாசிபிள் டேஞ்சர்ஸ், த்ரெட் என்னெல்லாம் அச்சுறுத்தல்கள் அப்படின்னு யோசிச்சு அதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணுமா. அதுதான் அரசனுடைய கடமை. அவன் வந்து ஒருத்த வெற்றி கழிப்புல இருக்கான், அப்படியே மிதந்துட்டு இருக்கான், அப்படியே செலிப்ரேஷன் மோட்ல இருக்கான், எப்பயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு இருக்கான், எப்ப பாரு பார்ட்டி அப்படின்னா, அதனால அவன் கோட்டை விட்ட விஷயங்கள், அவனுடைய கடமையை செய்ய தவறியதால் மக்களுக்கு நேர்ந்த கஷ்டங்கள் அல்லது நஷ்டங்கள், தோல்விகள், ஏதோ கஷ்டம், அதெல்லாம் நினைச்சு அவன் பின்னாடி நினைச்சு வருத்தப்படுற மாதிரி இருக்கும், ஆகிவிடும். பின்னூறு தன் பிழை இறங்கிவிடும். பின்னால நடந்த அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து தன்னுடைய பிழையை நினைத்து அவன் வருத்தப்படதான் முடியும். வேற ஒண்ணும் சிலதெல்லாம் சில லாஸ்லாம் நீங்க ரிப்பேரே பண்ண முடியாது. இர்ரிப்பேரபிள் லாஸ். பணம் வந்து ஒரு பொழுதும் ஈடாகாது. பணத்தை கொடுத்து வாய் அடைக்கலாமே தவிர நிறைய நேரங்கள்ல பணத்தை வச்சு ஈக்குவேட் பண்ண முடியாது. எதையுமே நீங்க வந்து லைஃப்ல சில விஷயத்தெல்லாம் நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதுக்கு நிகரா கொடுக்க முடியாது. போனதுதான் அப்படிலாம் இருக்கு இல்லையா. சோ இது போன்ற ஒரு அரசன் அல்லது தலைவன் நல்ல ஒரு குறிக்கோளில் உறுதி உடையவனாக, தெளிவுடையவனாக, இந்த மாதிரி மறதி, வெற்றி மிதப்பினால் அந்த மிதப்பினால் தன்னுடைய குறிக்கோளை மறந்து விடாதவனாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நாமும் அவர் கூறியதை இயன்றவரை கடைபிடிப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருமாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.